அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. மதுரை எல்ஐசி கிளை அலுவலகத்தில் நடந்த சம்பவத்தோட உண்மை ஒவ்வொன்றா வெளிவந்த வண்ணம் இருக்கு. அங்க நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்குது. 10 நிமிஷம் கேப்ல அந்த அம்மா காப்பாத்திருக்கணும். கேப்ல அந்த அம்மாக்கு புகை தாங்கல போல, அப்படியே மயக்கம் போட்டு டேபிளே படுத்துருச்சு. கடைசி நிமிடத்துல அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ன நடந்தது? அந்த பெண் அதிகாரி தீயில துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்திலே இருந்த துணை நிர்வாக அதிகாரி என்ன பண்ணினார்? இந்த சம்பவம் தொடர்பா மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில் இருந்த அந்த ராம் கிட்ட போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன நடந்தது? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். மதுரை மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் இருக்கிற எல்ஐசி கிளை அலுவலகத்தில் கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8:15 மணி அளவில் ஒரு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதில் முதுநிலை கிளை மேலாளர் 55 வயதான கல்யாணி நம்பி உயிரிழந்து போனாங்க. அப்போது ஆஃபீஸ்க்குள்ள உதவி நிர்வாக அதிகாரியாக பணியாற்றிக்கிட்டு இருந்த அந்த 45 வயதான ராம் காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். 2வது மாடியில் இரவு நேரம் 8 மணி அளவில் எப்படி திடீர்னு தீப்பிடிச்சது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் போலீஸாருக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் கல்யாணி நம்பி இறக்கிறதுக்கு முன்பாக தன்னுடைய மகனுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப பதற்றமாக பேசியதாக சொல்லப்பட்டது. இதுவே போலீஸாருக்கு சந்தேகத்தை கிளப்புச்சு. பிறகுதான் போலீஸார் விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. கல்யாணி நம்பி திருநெல்வேலியிலிருந்து மே மாதம் மதுரை எல்ஐசி கிளைக்கு பணி உயர்வு பெற்று வந்திருந்தாங்க. இதே அலுவலகத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளா ராம் அப்படிங்கிற ஒருத்தர் உதவி நிர்வாக அதிகாரியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா நிறைய முறைகேடுகள்ல ராம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்ததாகவும் சில ஆவணங்கள்ல அவர் நிறைய விஷயங்களை மறைச்சிருக்காரு அப்படிங்கிறத கல்யாணி நம்பி கண்டுபிடிச்சிட்டாங்க. எனவே இது பத்தி சில மாதங்களாகவே கல்யாணி நம்பி ராம் கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த தீ விபத்து நிகழ்ந்த அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராம் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சில டாக்குமெண்ட்ஸை பெட்ரோல் ஊற்றி எரிச்சதா சொல்லப்படுது. இதை பார்த்த கல்யாணி நம்பி ராம் கிட்ட இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. அப்போது இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ராம் டாக்குமெண்ட்ஸை எரிக்கும் போதே கல்யாணி நம்பி அதை பார்த்துட்டு தன்னுடைய மகனுக்கு கால் பண்ணி சீக்கிரமாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு பேசியிருக்காங்க. இதனால் ஆத்திரமடைந்த அந்த ராம் பெட்ரோலை கல்யாணி மீது ஊற்றிட்டு தீ வைத்து விட்டு கதவை அப்படியே பூட்டிட்டு வெளியே வந்துட்டார். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெட்ரோலை தன்னுடைய காலிலும் ஊற்றிக்கொள்ள அது தீக்காயமாக ஏற்பட்டிருக்கு. ஆனால் கல்யாணி நம்பியோ அங்கே உடல் முழுவதும் எரிந்து உயிரிழந்து போயிட்டாங்க. கல்யாணி நம்பியோடைய மகன் 25 வயதான லக்ஷ்மி நாராயணன் தன்னுடைய அம்மாவோட இறப்பில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை திலகர் திடல் போலீஸில் புகார் கொடுத்தார். இதன் பேரில் தான் போலீஸார் விசாரணையை தொடங்கி அலுவலகம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எல்லாம் ஆய்வு பண்ணினாங்க. அதில் அந்த தீ விபத்து நேரத்தில் அங்கிருந்த ராம் மேலே தான் சந்தேகப்படும்படி சில காட்சிகள் இருந்திருக்கு. இருந்தாலும் அவர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்ததுனால விசாரணை கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அப்போது போலீஸார் நடத்தின விசாரணையில் தான் ராம் அதிர்ச்சி தரக்கூடிய பல தகவல்களையும் சொல்லியிருந்திருக்கார். ராம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஆத்திரம் வந்தது, அதனால தான் கல்யாணி மேலே நான் பெட்ரோலை ஊற்றி தீ வச்சுட்டு கதவை பூட்டிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அவரே வாக்குமூலமாக இதை கொடுத்திருக்காரு. இதனால் கல்யாணி நம்பி வெளியேறி தப்பி ஓடி வர முடியாமல் ரூமுக்குள்ளேயே துடிச்சு கறி இறந்து போயிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தீ விபத்துக்கு முன்னதாக கல்யாணி நம்பி தன்னுடைய மகனுக்கு ஃபோன் பண்ணி போலீஸுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு பதற்றத்தோடு பேசினதை தான் ஃபஸ்ட்டு அவர் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் சந்தேகம் வந்திருக்கு. மகன் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையிலையும் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு பண்ணின போது அந்த ராம் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா தன்னுடைய 2 வீலர்லேருந்து பெட்ரோலை கேனில் பிடிச்சிட்டு வர்றதும் கூட தெரிய வந்திருக்கு. அலுவலகத்தில் கல்யாணி நம்பி ராம் இவங்க 2 பேரும் இருக்க கீழே காவலாளி மட்டும் தன்னுடைய பணியில் இருந்திருக்காரு. இதனால தான் ராம் மேலே முழுமையாக போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விசாரிக்கவே ஆரம்பித்தாங்க. சிசிடிவி காட்சி, காவலாளியுடைய வாக்குமூலம், கல்யாணி கடைசியாக தன்னுடைய மகன்கிட்ட பேசின ஆடியோ உள்ளிட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தான் ராம் தான் கொலையாளி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. கல்யாணி நம்பி ராமுடைய முறைகேடுகளை கண்டுபிடிச்சு அதை குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே சரி செய்ய வேண்டும், இல்லை அப்படின்னா அவங்க மேலே நான் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னதன் ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி செஞ்சிருக்காரு ராம். எல்ஐசி அலுவலகம் தீப்பிடித்து எரிந்ததனுடைய பின்னணியில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத கேட்டு மக்களையும் அதிர்ந்து போயிருக்காங்க. அந்த உயிரிழந்து போன கல்யாணி நம்பிக்காக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு நேர்மையான அதிகாரியாம்.
அதனால தான் ப்ரமோஷன் வாங்கி இந்த கிளை அலுவலகத்துக்கே அவங்க வந்திருக்காங்க. அநியாயமா அவங்களோட உயிர் வந்து இதில் பறிக்கப்பட்டிருக்கிறதுனால பொதுமக்கள் கொந்தளித்து பேசிட்டு இருக்காங்க. அலுவலகத்தில் நடந்த அந்த முறைகேடுகள் மற்றும் ஆவணத்தில் வந்து குளறுபடிகள் தொடர்பாக இன்னுமே விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து எழுந்திருக்கு. இதனையடுத்து இந்த சம்பவத்துடைய பின்னணியில் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ஆவண முறைகேடுகள் தொடர்பாகவும் போலீசார் தற்போது விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. இறந்து போன கல்யாணி நம்பியுடைய கணவர் அழகிய நம்பி மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பார்த்தீங்கன்னா அகில இந்திய வானொலியில் அறிவிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update.